அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 3/1/2025, ஜனவரி மாதம் 3ஆம் தேதி, குரோதி வருடம், தமிழ் மாதம் மார்கழி 19ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய திருக்குறள். அதிகாரம் துறவு. குறள் 348. தலைப்பட்டார் தீர துறந்தார், மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர். தெளிவுரை. முற்றத் துறந்தவர்களே உயர்ந்த நிலையினர் ஆவர். அவ்வாறு துறக்காதவர்கள் அறியாமை என்னும் வலையில் அகப்பட்டவர் ஆவர். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று நீங்கள் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த ஆனால் வராதோ என்றிருந்த பணம் இன்று கைக்கு வரும். அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள். பத்திரப்பதிவு செய்வதற்கு முன்பு மட்டும் நிச்சயமாக விவரங்கள் அனைத்தையும் சரிபார்த்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் இரட்டிப்பு செலவோடு கூட பிரச்சனையும் வரும். வேலையில் இருப்போருக்கு பணி உயர்வு, வேண்டியபடி இடமாற்றம் இப்படியாக இருக்கும். புதிய வீடு வாங்குவது பற்றிய குழப்பம்தான் இன்றும். இன்னும் முடிவெடுக்க முடியவில்லை உங்களுக்கு. வாங்க நினைத்த வீடு அல்லது இடம் சம்பந்தமாக பிரச்சனை இருப்பதாக தெரிய வரும். குழப்பமே மிஞ்சும் இன்று. அரசு பள்ளியில் டீச்சராக சேர முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்கள் கொஞ்சம் செலவுதான், ஆனாலும் பள்ளியில் சேர வாய்ப்பு கிடைக்கும் இன்னும் 2-3 நாட்களில். கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரியாக நிலம், வீடு இப்படியாக வாங்கி பத்திரப்பதிவிற்கு தேவைப்படும் பணத்தை எங்கடா யாரிடம் கேட்பது என்று அலைந்து திரிந்து கொண்டு இருந்தவர்களுக்கு பாருங்கள், இன்று உங்கள் நண்பர் தானாக வந்து உதவுவார். பழைய இரும்பு, பிளாஸ்டிக் சாமான், புக் சம்பந்தப்பட்ட வியாபாரிகள் இந்த வாரம் ஏற்றம் காண்பார்கள். மருத்துவத்துறையில் உள்ள மருத்துவர் மற்றும் மருந்து ஆராய்ச்சி செய்பவர்கள் இப்படியானவர்களுக்கு அவர்களின் சேவைக்கு அரசு பாராட்டி பட்டம், பதவி தந்து கௌரவிக்கும் இன்று. உயில் எழுதாமல் இருந்த முன்னோர்கள் சொத்து, சகோதரர்கள் இடையே ஏற்பட்ட பிரச்சனை இன்று அதற்கான பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வந்து சுமூகம் ஏற்பட்டு சட்டப்படி பிரித்து கொள்வார்கள். மேற்படிப்பு படிக்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்லூரியில் அட்மிஷன் கிடைத்து அங்கு சேர ஆயத்தம் ஆவார்கள் என்று. தொழில் செய்யும் இடத்தில் தான் உட்காரும் திசையை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பதால் தொழில் நன்றாக நடந்துவிடுமா என்ன? உழைப்போடு எப்பொழுதும் இருக்க நேரம் வரும்பொழுது தானாகவே வியாபாரம் நன்றாக நடக்கும் என்பதுதானே உண்மை. இந்த மாய மந்திரமெல்லாம் கிரகத்தின் முன்னே எடுபடுமா என்ன? சிலர் இன்று அதை புரியும்படியான வாய்ப்புகள் தானாகவே அமையும். இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கால் எலும்பு உடைதல், கால் நரம்பு சுருட்டை, முடக்குவாதம், மேலிருந்து கீழே விழுதல், கற்களால் தாக்கப்படுதல், வாயு பிரச்சனைகள், சொத்தைப்பல், அஜீரணம் இப்படியாக ஏற்படும். இன்று ஐஸ்வர்யா, பத்மா, தாமரை, பரிமளம், ரஞ்சிதம், அர்ஜுன், தியா, குமரி, வெங்கட், ஜோசப், கிரி, சதாம் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் கீரை, வெள்ளரிக்காய், உருளைக்கிழங்கு, பச்சை பயிறு, பட்டாணி, சுண்டல் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். உங்களுக்கு பிடித்தமான நொறுக்கு தீனியும் கூட. இன்று பச்சை, ப்ளூ மற்றும் சாம்பல் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். இன்று நீங்கள் சினிமா, தியேட்டர், பியூட்டி பார்லர், ஷோரூம், டெக்ஸ்டைல்ஸ், திருமண மண்டபம், ஆடம்பரமான வீடுகள், தோட்டம், பெண்கள் கூடும் இடங்கள், ஷோரூம் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்றைய தினம் பொதுவாக இப்படித்தான் இருக்கும். அதாவது எதிர்பார்த்த பணம் இன்று வரும். சொத்துக்கள் வாங்குவீர்கள். வேலை, பணி உயர்வோடு கூடிய இடமாற்றம், வீடு வாங்குவது பற்றி குழப்பம்தான் இன்றும். மேற்படிப்பு, வெளிநாட்டு கல்லூரியில் அட்மிஷன், தொழில், உழைப்போடு கூடிய எதிர்பார்ப்பு. அதிகம் உபயோகம் இருக்கும் நிறங்கள் பச்சை, ப்ளூ மற்றும் சாம்பல் நிறங்கள். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதுத்தான். அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.